சீரிஸோட கிளைமேக்ஸை பிரேக் டவுனாக பார்க்கலாம். மீமு ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்காங்க. யாருங்க ஜின்னோட வீட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மீமு யோசிக்க போதாக்கரைக்கு ஒரு ஃபோன் கால்மே வருது. அந்த ஃபோன் காலில் பார்த்தா ஒரு பையனோட ஃபோட்டோவுமே இருக்குது. இந்த பையனுக்கும் ஜாவுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? பயங்கரமாக ஓவர் திங்க்லாம் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து கேட்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் வந்து ஜாவோடைய ரீஹபிலிட்டேஷன் டாக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு நீதானா? நீ தான் மீமுவா? ஹீரோயின்மே ஆமான்னு சொன்ன உடனே உன்னோடைய பேரை ஜாவோ அடிக்கடி மயக்கத்தில் இருக்கும்போது சொல்லுவான். அவன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவைப்படுது. நல்ல வேலை நீ வந்து சேர்ந்துட்ட. நீ தான் அவனை பார்த்துக்கணும். நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்ல போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கனடாவில் இருக்க ஒரு டாக்டர் லின்னு தான் என்னை அப்பாயிண்ட் பண்ணி இங்கே வர வச்சார். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஜாவோ நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டான். மெடிக்கல் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லிவிட்டு டாக்டருமே அங்கேருந்து கிளம்பி போக அப்படியே சீனை கட் பண்ணால் மீமு இப்போ மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி படித்த உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஜாவோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான், நம்மக்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டான். அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பயங்கரமாக அழுகிறாங்க. அடுத்த சீனில் ஜாவோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு கேட்க அதெல்லாம் முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் கோவத்தில் பதில் சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஹீரோ கன்வின்ஸ் பண்ண 2 பேரும் வாக்கிங் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரியணும், நீ சிங்கிளாக கமிட்டடான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க பதிலுக்கு ஹீரோ, நீ வாக்கிங் போகலாம் தான் கூப்பிட்ட, நீ கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி யோசிக்கிற போலையே அப்படின்னு சொல்ல 2 பேரும் சின்ன வயசில் ஏறினேன் அந்த ஒரு மலையில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 2 பேரும் ஏற ஆரம்பிக்க ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. என்ன இருந்தாலும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு நம்மளை வீக்குன்னு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி போகிற வழியில் டக்குன்னு பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. என்னப்பா என்ன ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, இங்கே வியூ நல்லாயிருக்கு, அதான் இந்த நேச்சரை ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சமாளிக்கிறாரு. மீமுமே வந்து பார்க்க அங்கே ஒன்றுமே தெரில, எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. அவன் அங்கேருந்து நடந்து போய் மேலே போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாரு. மீமு ஹீரோவை பார்த்து, எத்தனை நாள் தான் இப்படியே மறைச்சு வாழ போகிறேன், உன்னுடைய டாக்டர் என்கிட்ட உன்னை பற்றி எல்லாம் உண்மையே சொல்லிட்டாங்கன்னு சொல்ல பதிலுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் என்னோட ஹெல்த் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, நான் உயிரோட இருப்பேனானே தெரியல, என்னுடைய பாடி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ணலாம் தான் நினச்சேன். அப்போது என்னை பார்த்துக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, உனக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் உன்னை மீட் பண்ணல. 2 பேரும் வீட்டுக்கு போக ஒரு குட்டியாக ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் முறையாக நம்ம ஹீரோயின் மீட் பண்ணியிருப்பாங்களே, அப்போது நம்ம ஜாவை பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருந்திருப்பாரு. இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் இவரும் சேர்லேருந்து எந்திரிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. பயங்கரமான பெயினை ஃபீல் பண்ணியிருப்பாரு. இவருடைய பாடி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. இங்கே மீமு தன்னுடைய ஃபோனை எடுத்து பார்த்தா டாக்டர் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நீ ஜாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவனுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீ கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ஜாவுக்கு ஏதாச்சும் நீ பிரச்சனை வரதை நோட் பண்ண உடனே எனக்கு கால் பண்ணு. 2 பேரும் மலையில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களே, அது நம்ம ஹீரோக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஃபீவர் கோல்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ ஐவி ஏற்றிட்டு இருக்காரு. நம்ம சந்திக்கலாமான்னு ஹீரோன்னு கேட்க இப்போதைக்கே முடியாதுன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறாரு. சரி ஓகே, நான் உன்னுடைய காஃபி ஷாப்க்கு ஈவினிங் வரேன்னு சொல்ல ஹீரோவும் சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லாத சமயத்தில் அந்த ஐவியோட ஸ்பீடை பயங்கரமாக அதிகப்படுத்துறாரு. காஃபி ஷாப்புக்கு போயிட்டு பார்த்தா அங்கே வேலை பார்க்குற அந்த 2 க்யூட்டான ஒர்க்கர்ஸ் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. பாஸை பற்றி கேட்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒர்க்கர்ஸ் சொன்ன உடனே நம்ம மீமுக்கு இப்போ தாங்க புரியுது. சரி ஓகேன்னு மீமு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்துட்டு மீமுவை பார்த்து பேச ஆரம்பிக்க அந்த 2 ஒர்க்கர்ஸ் வந்து சேர்றாங்க. எப்படி இவ்வளோ வேகமாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு ஐவி ஏற்றிட்டு வந்தீங்கன்னு கேட்க, நானே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கடான்னு சிக்னல் கொடுக்குறாரு. மீமு ஹீரோ கூட சேர்ந்து அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கே கிளம்பி வந்துடுறான். உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்குறேன்ற பேரில் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ரூமையும் ஓப்பன் பண்ண போக ஜாவோ வேணான்னு சொல்ல மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கிச்சனுக்கு போயிட்டு சமைச்சு முடிச்சுட்டு ஒயின்லாம் ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க மீமு பார்த்தீங்கன்னா தன்னோட கஷ்டங்களை ஷேர் பண்ணுறாங்க. என்னோட ஆஃபீஸில் சேலரி எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க, என்னால் ரெண்ட்டை கூட கவர் பண்ண முடியல, சாப்பாடு கூட கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கேன்னு சொல்ல உனக்கு காசு எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே, இல்லை எனக்கு காசுலாம் வேணாம், நம்ம ஏன் பேசாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மீமு கேட்க, இது எங்கேயும் முடியும்னு நினைக்க தெரியும், போன முறையும் இப்படி தான் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி என் கூட கரேஜில் தங்கிட்டு இந்த முறை அது நடக்காதுன்னு நம்ம ஹீரோ தெளிவாக இருக்காரு. மீமும் எப்படியாச்சும் ஒன்று கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி க்யூட்டெல்லாம் பேசி கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறான். ஜாவோ பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒத்து வர மாதிரி தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து நடந்து போக மீமு பின்னால் ஓடி வந்து ஹக் பண்ணுறான். நம்ம 2 பேரும் டேட் பண்ணப்போ நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் பெரிய பொண்ணாகிற வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன், அதை ஞாபகம் வச்சிருக்கலான்னு கேட்க இவர் எதுவுமே பதில் சொல்கிற மாதிரி தெரியல. நான் சின்ன பொண்ணு, மற்ற பசங்களை டேட் பண்ணால் நான் உன்னை மறந்துடுவேன்னு சொன்னேன், நீ சொன்னதுக்காக நான் நிறையா பசங்களை டேட் பண்ணி பார்த்துட்டேன், யாருமே எனக்கு பிடிக்கல, உன்னை மறக்கவும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க ஹீரோ அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு மீமும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஒரு பக்கம் மீமு அழுதுட்டு போக இதுக்கு மேலே நம்ம மறைச்சி வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி லிஃப்ட்டுமே ஓப்பன் ஆகுது. ஹீரோ போயிட்டு டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன், நீ என்னுடைய ரிப்போர்ட் எல்லாத்தையும் படிச்சுப்பாரு, அதுக்கப்புறமும் நீ இதே முடிவில் இருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே மீமு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்டை பற்றி கேட்குறாங்க.
அவங்களுமே தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜாவோடைய ரெக்கவரி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் ஜாவோ கோமாலேருந்து வெளியே வரதுக்கே ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கிட்டாரு. யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக ஜாவோ கூட எப்போவுமே இருந்தாங்கன்னு சொல்ல அடுத்த நாள் மீமு கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி நம்மளை மீட் பண்ணுறதுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வர போகிறாங்க, உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தேவை, அதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்பேன், எப்படியாச்சும் வந்துருன்னு சொல்ல இப்போது அந்த விசிட்டர்ஸுமே வந்து சேர்றாங்க. மீமு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்க ஒரு ஃபோன் கால்மே வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாவோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க இந்த மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணுன்னு ஒரு காலையுமே கட் பண்ணுறாரு. அவங்களுடைய ஒர்க்குமே நல்லபடியாக முடியுது. அப்போது நம்ம ஹீரோனோட சீனியர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து வெளில சாப்பிட போகலாமான்னு கேட்க என்னால் எனக்கு வர முடியாது, வேறு பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்ல யதார்த்தமாக திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே நின்றுக்கிட்டு இருக்காருங்க. இவளுக்கு பயங்கரமான ஆச்சரியம், ஜாவோ அப்படிங்க வந்தான், எதுக்காக வந்தேன், அவ்வளோ தூரம் மலையில் எப்படி ஏறி வந்தேன்னு கேட்க உனக்காக தான் வந்தேன்னு நம்ம ஹீரோமே ரொமான்டிக்காக பதில் சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்க சீனியரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஜெல்லஸாக ஃபீல் பண்ணி அம்மா யார் இது அப்படின்னு கேட்க பதிலுக்கு இவர் நான் இவங்களுடைய கோலிக்கு மாதிரி நான் எக்ஸாக்டாக இவங்க கூட வேலை பார்க்கல, இருந்தாலும் 2 பேரும் ஒரே ஃபீல்டில் தான் வேலை பார்க்குறோம். சரி இது யாருன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க அந்த பேனாவை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களா, அது வேறு யாரும் இல்லை, இவர் தான் அந்த 1 வீக் எக்ஸ்பை ஃப்ரெண்டுன்னு சொல்ல இவருக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. அங்கேருந்தே கிளம்பி போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜாவோவை பார்த்து நீ இத்தனை நாளாக என்னை மீட் பண்ணாமல் இருந்துட்டா, நான் ஒரு மோசமான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கூட நான் லைஃப்பில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்பான்னு கேட்க என்னால் என்ன பண்ண முடியும், நீ அவன் கூட இருந்து தனியாக பிரிகிறதுக்கு உனக்கு எமோஷனலாக சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்ல அப்போது பிரிஞ்சதுக்கப்புறம் என் கூட ஒன்று சேர்றதுக்கு பிளான் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோயினை 2 பேருமே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. சரி இன்றைக்கி நான் இங்கே தங்கலாமா நம்ம ஹீரோன்னு கேட்க உனக்கு வேறு ரூம் மாறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஓகே நான் அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போக ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களை இழுத்து ஹக் பண்ணுறாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஒரு டென்ஷனுமே ஃபார்ம் ஆகுது. மீமு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஜாவோவை நல்லாவே ஆறுதல்படுத்திடுறாங்க. இவங்க 2 பேருமே லிவிங் டுகெதரில் ஜாலியாக இருக்கும்போது நம்ம தலைவர் லின் இங்கே வந்து சேர்றாருங்க. லின்னை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் இப்போ இருக்கிற பொசிஷனில் மீமு பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு அந்த பக்கம் திரும்பிக்க ஹேர்ஸ்டைல்லாம் பயங்கரமாக மாற்றி ஆளே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்காங்க. லைட்டில் சாப்பிட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ போயிட்டு உன்னோட டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸை கொண்டு வான்னு சொல்லி டேபிளில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு நம்ம லின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவர் ஒரு கியரை கொடுத்துருப்பார்ல, அன்றைக்கி நான் அந்த கியரை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நீ பார்க்குறதுக்கு நல்ல ஷேப்பில் இருக்க. அந்த கஷ்டத்தில் சைனாக்கு போகணுமான்னு கேட்க ஆமாம் நான் கண்டிப்பாக சைனாக்கு போகணுன்னு இப்போது 2 பேருமே சைனாவில் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் பண்ண எக்ஸசைஸ்லாம் பெருமையாக சொல்ல லின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஜாவோ எப்படி இருப்பாருன்னு நினச்சி சிரிக்கிறாங்க. பாக்ஸிங் ஆகட்டும் ரேசிங் ஆகட்டும் மனுஷன் பூந்து விளையாடுவார். மறுபடியும் நான் பண்ண ஹெல்ப்னால தான்டா நீ இப்போ உயிரோடு இருக்குன்னு சொல்ல சரி இப்போதைக்கு இதை சொல்லி காமிக்கிறேன், உனக்கு என்ன வேணும் டேரெக்டாக கேளுன்னு கேட்க உன்னை அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நீ ரேசிங்காக விட்டுட்டு போல அப்படி கேட்க ஆமாம் நான் ரேசிங்கை குயிட் பண்ணிடலான்னு இருக்கேன் நம்ம ஹீரோ சொன்ன உடனே வெளிநாட்டில் இருக்க என்னுடைய ரேசிங் டீமுக்கு உன்னே மாதிரி ஒரு டேலண்டான ஆள் தேவைப்படுது, அட்லீஸ்ட் நீ என்னுடைய டீமில் ஜாயின் பண்ணி உன்னோட நாலேஜாவது ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி லின்னு ஒரு ப்ரொபோசலுமே சொல்கிறாரு. அப்படியே நம்ம லின்னும் ஹீரோவும் சேர்ந்து பயங்கர மாசாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பெருசாக பண்ண போகிறாங்கன்னு எதிர்பார்த்தா காய்கறி வாங்குறதுக்காக போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக செக் பண்ணிவிட்டு எப்படியோ ஒரு வழியாக அந்த காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்து சேரேன். உன்னோட கேரக்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன், நீ மீமுவை கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்கியா நான் கரெக்டாக சொன்னேன், அதை எப்படி நீ கண்டுபிடிச்சான்னு கேட்க பின்ன என்னடா வாங்கின ஐட்டம் எல்லாமே மீமுக்காக தான் வாங்கியிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் வாங்கினியா லின்னு கேட்க என்னடா இப்படி சொல்லிட்டேன், உனக்காக எக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் பாரு. 2 பேருமே ஃபன் பண்ணுறாங்க. இப்போது மாலுக்கு போயிட்டு ஜாலியாக கேம்ஸ்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நிஜத்தில் தான் ரேசிங் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த கேமில் ஏதாவது பண்ணுவோம். நம்ம ஜாவோ விசஸ் லின் 1v1 நடந்துக்கிட்டு இருக்குங்க. சரி நான் உன்னை என்னோட ரேசிங் டீமுக்கு கூப்பிட்டேன், அதை பற்றி ஏதாச்சும் யோசிச்சியா, என்ன பதில் வச்சிருக்கேன்னு கேட்க மீமோ இங்கேருந்து அமுச்சு விட்டு 2 பேரும் சீரியஸாக பேச ஆரம்பிக்கிறான். நான் எதனால் ரேசிங் வரலன்ற காரணம் உனக்கே தெரியும்னு சொல்ல கரெக்ட் தான், இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, உனக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் வந்திருக்கானா பெரிய விஷயம் தான், இருந்தாலும் நீ யோசிச்சு பாரு ஒரு நல்ல பதிலாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கேமில் வின் பண்ணிவிட்டு நம்ம லின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வெளியில் நடந்து போகும்போது ஒரு பஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக ஓடுறதை நோட் பண்ணுறாரு. அத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கார் எடுத்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்குது. உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் பயந்து போக அந்த பஸ் அப்படியே நிப்பாட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஃபோன் அடிச்சு அவன் அந்த பஸ்ஸில் இல்லைன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போது மேரேஜை பற்றி பேசுறதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. மீமு ஹீரோவை பார்த்து என்னோடய அம்மா ஏதாச்சும் தப்பாக பேசிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை சீரியஸாக எடுத்துக்காத. பதிலுக்கு ஹீரோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன்னு சொல்லி இப்போது 2 பேரும் வீட்டில் இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து நம்ம மீமுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஜாவோவை பெருசாக கண்டுக்கிற மாதிரியே தெரியும், பயங்கரமாக இக்னோர் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட நான் இப்போ என்னுடைய ரூம்மேட்ஸ் கூடலாம் தங்கலன்னு நம்ம மீமு சொல்ல எங்கே தங்கியிருக்கேன்னு தன்னோட அம்மா கேட்கும்போது என்ன பதில் பேசுகிறேன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதையுமே யோசிக்காமல் மீமு என் கூட தான் தங்கியிருக்காருன்னு தைரியமாக பதில் சொல்கிறாரு. ஜாவோ பார்த்தீங்கன்னா மீமுடைய அம்மா அப்பா கிட்ட மேரேஜை பற்றி பேசுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு வந்திருக்காருங்க, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுடைய பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு ஃபார்மலாக கேட்குறாங்க. சைனாவில் இருக்க எல்லாரும் பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்கும்போது ஒரு டீயை தான் எடுத்து கொடுப்பாங்க, அதை அவங்க குடிச்சாங்கன்னா ஓகே சொல்கிறதா அர்த்தம், இல்லைனா ரிஜெக்ட். பயங்கர சின்சியராக அந்த டீயை கொடுக்க
இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அமைதியாக இருக்க மீமுமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த டீயை எடுத்துக்கிறாங்க, ஆனால் குடிக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அவங்க இங்கேருந்து கிளம்பி போக மீமுடைய ஸ்டெப் டாட் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உங்களுடைய தைரியம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்க. மீமுடைய அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்களான்னு நம்மளுடைய மனசுக்குள்ளே கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குறாங்க. நம்ம ஹீரோ வெளியில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா மீமுடைய அம்மா அவ்வளோ ஒரு இருட்டான ராத்திரியில் இலைகளை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே பக்கத்தில் போக உனக்கு சின்ன வயசில் அதை சொல்லிக் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, இதை நான் காலையிலே பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் லேட் ஆயிடுச்சு, என்னால் முடிக்க முடியல. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டு எனக்கு அப்படியே ஆப்போசிட், அவர் எந்த வேலையும் வேகமாக முடிக்க மாட்டார், எல்லாத்துக்குமே லேட் பண்ணுவார். அதனால் எங்கள் 2 பேத்துக்கும் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் நான் வச்சு இந்த பிளான்ஸை உடச்ச போது நான் கம்ப்ளீட்டாகவே உடஞ்சி போயிட்டேன். என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், யார் மேலே தப்புன்னு கேட்க 2 பேருமே குறை சொல்லாமல் இலைங்களை டீப்பாக விட்டணும், அப்போ தான் செடிங்க நல்லா வளரும்னு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே மீமுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த நாள் 2 பேருமே ஜாலியாக சிரித்து பேசி செடிங்களை மெயின்டைன் பண்ணுறாங்க. அம்மா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு நம்ம மீமுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்தா 2 பேரும் சிரித்து வேலை பார்க்குறத பார்த்த உடனே பயங்கரமான சந்தோஷம். இப்போது கல்யாணத்துக்காக பேச்சுலர் பார்ட்டியுமே நடக்குது. இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டியில் என்ஜாய் பண்ணுறாங்க. சர்ப்ரைசிங்லி ஸ்னேக்கியுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மீமு கிட்ட ஒரு அழகான ப்ரொபோசலுமே பண்ணியிருப்பாரு. கடைசியாக 2 பேரும் மேரேஜ் அவுட்ஃபிட்டில் ஒரு பைக்கில் ஏறி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறாங்க. இத்தனை நாளாக நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்பவே பயம் இல்லாமல் இருந்துட்டேன். ஆனால் இப்போ என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்ல பதிலுக்கு மீமு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு எந்த விஷயத்துலையும் தடையாக இருக்கணும்னு விருப்பப்படல, உனக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டராக இருப்பேன், உன்னோட வெற்றிக்கு ஒரு நேவிகேட்டராக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்ல இப்படி அந்த இடத்துல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட சீரியஸுமே முடிக்கிறேன். ஒரு ஹாப்பியான எண்டிங்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கடைசியாக அந்த பாக்ஸரும் ஸ்னேக்கையும் ஒன்று சேருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் காமிக்கல. எனவே சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க.